ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ ஆன் சேனல்ல வீர தீர சூரன் பாகம் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட 1:1 லைட்டா டீஸ் பண்ணிடுறேன். இந்த படம் வந்துட்டு மதுரை மேலூர் மாவட்டத்தில வந்து ஆரம்பிக்குது. இந்த படத்தில வந்துட்டு 2 வில்லன்கள் இருக்காங்க. சூரஜோட அப்பா பிருத்விராஜ்ன்னு. பிருத்விராஜ வந்து பெரியவர்னு வந்துட்டு ஊர்ல எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரால ஒரு லேடிக்கு வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. அந்த ஹஸ்பண்ட வந்து கொன்னது வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்துட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்னு சண்டை போடுறாங்க. அவள வந்துட்டு அடிச்சு வந்து தொரத்திடுறாரு இந்த சூரஜ்ன்றவரு. அடிச்சு தொரத்ததுக்கப்புறம் எஸ்.ஜே. சூர்யாட்ட போயிட்டு அந்த லேடி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு என் கணவர காணோம் அப்படின்ற மாரி. இது ஒரு சாக்கா வச்சுட்டு எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் சூரஜும் அந்த 2 கேங்ஸ்டருக்கும் வந்துட்டு ஒரு பகை இருக்குது முன்னாடியே எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் இருக்கும். எப்படியாவது இவனுங்கள வந்து 2 பேரும் என்கவுண்டர் போடணும்னு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதை வந்து இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் என்கவுண்டர் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரியவர்னு சொன்னால அவர் வந்துட்டு காளின்ற ஒருத்தரை வந்துட்டு ஹெல்ப் கேட்கணும், அவன் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியான் விக்ரம்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு சியான் விக்ரம் வந்து ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன சிக்கல்கள்லாம் ஆச்சு, வில்லன்கள் வந்துட்டு என்னென்ன யோசிச்சு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு விக்ரமை வந்து தள்ளினாங்கன்றது தான் அந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாசிட்டிவ்னு சொன்னோம்னா சியான் விக்ரம் தான். இந்த படத்தில் வந்துட்டு ஆக்ஷனாக இருக்கட்டும், இன்னசென்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு எமோஷனல் சீனாக இருக்கட்டும், அவர் பிளான் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஆல்ரவுண்டராக அடிச்சு தூக்கியிருக்காரு நம்ம ஆள். சியான் விக்ரமுக்கு நிறைய படங்கள் வந்து அவர் என்ன தான் நடித்தாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த படத்தில் வந்துட்டு அவர் நடித்ததை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பொட்டென்ஷியலாக அந்த படம் வந்து இழுத்துட்டு போயிருக்கு. அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராகவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியும் இவருக்கு வந்துட்டு நல்லா புல் ஆஃப் ஆகிருக்கு. சியான் விக்ரம் தவிர இந்த படத்தில் வந்து வேறு யாருமே யோசிக்காத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு நம்ம சியான் விக்ரம். அதுக்கப்புறம் வந்துட்டு சூரஜ், எஸ்.ஜே. சூர்யா, பிருத்விராஜ்ன்ற மாதிரி 3 வில்லன்கள் இருக்காங்க. இவங்கள யார் வில்லன்னே கண்டுபிடிக்க முடியாது. மாற்றி வில்லன்களுக்கு போட்டி போட்டு இருப்பாங்க. எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செட்டிலான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. பயங்கரமாக கத்தி இல்லாமல் ஒரு மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் நிறைய ஹை மூமெண்ட்ஸு, போலீஸ் ஸ்டேஷன் சீனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹை மூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த படத்தில் இருந்தது. முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான். எங்கெல்லாம் வந்துட்டு கிளாப் தட்டுற விஷயமே இல்லையோ, அந்த சீன் வந்துட்டு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் தரலையோ, அவரோட பிஜிஎம்ல வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காரு நம்ம ஜிவி பிரகாஷ். பாட்டு வந்துட்டு சூப்பராக கேட்குறபடியும் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் டக்குன்னு போயிட்டே இருக்குது. எங்கேயுமே நிற்காம கதையோடையே வந்துட்டு சீன்களும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் என்ன தான் நெகட்டிவ், செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு 1-2 பாத்தில் வந்து இந்த படம் வந்து போயிட்டே இருக்குது. அது நம்மளால் வந்து கோப்பப் பண்ணி எடுத்துகிட்டே போக முடியல. ஒரு டேரெக்ஷனில் இந்த பக்கம் போகிறாங்க, திடீர்னு வந்துட்டு மாறி வேறு டேரெக்ஷன் போயிடுறாங்க. அதனால் வந்துட்டு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எங்கெங்கே போய் என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. சில ரிப்பீட்டடான சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு யூகிக்கும்படியாகவே இருக்குது. இதான் நடக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரி. கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். அது வந்துட்டு இப்போது சினிமா பஃப்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அது வந்து என்னன்னு தெரியும். பட் சில பேருக்கு அது தெரியாது. அதனால் வந்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அந்த மாதிரி இருந்தது. பார்ட் 2ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான எந்த லீடுமே இந்த படத்தில் வந்து கொடுக்கல. பட் ஓகே, இந்த படம் வந்துட்டு ஒரு ஒன் டைம் வாட்சபிள். சியான் விக்ரமுக்குன்னு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய வந்துட்டு கிளாப் மூமெண்ட்ஸ் இருக்குது. பழைய சியான் விக்ரம் தூள் படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த சியான் விக்ரமை இந்த படத்தில் வந்து கூட்டு வந்திருக்காங்க. ஸோ துஷாரா விஜயன் இந்த படத்தில் வந்து சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்குது. அது வந்துட்டு பயங்கரமாகவே செட் ஆகிருக்கு. பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 ஸ்டார்ஸ் தருவேன். சியான் விக்ரமுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் பார்க்காம தேட்டரில் போய் பாருங்கள். இன்னொரு சந்திக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் கைஸ் வரட்டா.